ஒரு வருஷத்துக்கு தங்கம் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் நிறைய விஷயங்களை இந்திய மக்களுக்கு வந்து வலியுறுத்திருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மிடில் கிளாஸுக்கு சாதகமாக இல்லை பாதகமாக அமையுமா, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொருளாதாரம் என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் கிஷோரியா, ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் ட்ரேடர் ச்சுவஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். साल भर तक घर में कोई भी फंक्शन हो, कोई भी कार्यक्रम हो, हम सोने के गहने नहीं खरीदेंगे. இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ நம்மளோட பாரத பிரதமர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 7-8 பாயிண்ட் வந்து மக்களுக்கு முன்னாடி ஒரு ரிக்வெஸ்டா வைக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு முடிஞ்ச வரைக்கும் தங்கம் வாங்குறத தவிர்த்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நெசசிட்டியா இருக்கிறத சொல்லலை. நீங்க அன்னெசரியா இல்லை ஒரு சேவிங்ஸாவோ இன்வெஸ்ட்மெண்ட்டாவோ இப்போ சும்மா வாங்கி போட்டு வைக்க போறீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இதை தள்ளி போடுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது எதுக்கு சொன்னாருன்றதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் பெட்ரோல் டீசல் கன்சம்ஷனை முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ண பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே நீங்கள் ஈவிக்கு ஷிஃப்ட் ஆகிறதும் சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதே மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸ் வந்து பஸ்ஸு, ட்ரெயின் இந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காரு, அவாய்ட் ஃபாரின் ட்ரிப்ஸ். இந்த மாதிரி வெளிநாடுகளுக்கு இப்போ ஒரு சுற்றுலாக்காக போகிறது வந்து தவிர்த்துக்கோங்க. இன்கேஸ் ஆஃப் இப்போ எப்படி சொல்கிறது, பிஸ்னஸ் ட்ரிப்புன்னு சொல்ல வரல, அவர் இது எல்லாமே ஒரு ரிக்வெஸ்ட்டாக சொல்கிறாரு. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோன்ற விஷயம் தான். இப்போ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஃபாரின் ட்ரிப்பு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெக்கேஷனுக்காக போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் எல்லாமே நீங்கள் வந்து முடிஞ்ச மாதிரி திரும்பியும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சர், மறுபடியும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுங்க. ஸோ அப்போ இது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு இந்த பெட்ரோல் டீசல் கன்சம்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, போயிட்டு வர செலவு இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். பெட்ரோல் கன்சம்ஷன் கொஞ்சம் கம்மியாகுன்றதுக்காக ஒர்க் ஃப்ரம் ஹோமை வலியுறுத்தியிருக்காரு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃபாரின் ஃபெர்டிலைசர்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நேச்சுரல் ஃபார்மிங்கில் நேச்சுரல் ஃபர்டிலைசர்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்தது ஃபாரின் ஐட்டம்ஸ் வாங்குறத கொஞ்சம் குறைங்க, இந்தியன் மேடு ப்ராடக்ட்ஸை வந்து முக்கியத்துவம் கொடுத்து அதை வாங்குங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஃபைனலி வந்து எடிபிள் ஆயிலையும் கொஞ்சம் சிக்கனமாக பயன்படுத்துங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இத்தனை விஷயம் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக அவர் சொல்லியிருக்காரு. இப்போ இது சாமானிய மக்களுக்கு பார்க்கும்போது எதுக்கு இவர் பிரதமர் இந்த மாதிரிலாம் சொல்கிறாரு, தங்கம் வாங்கக்கூடாதுன்னு எதுக்கு பார்த்து சொல்கிறாரு? ஏன்னா ஒரு சாமானிய மக்களுக்கு இது என்ன போய் சேரும், இது தங்கத்துக்கும் நம்ம ஏதோ வாங்காதீங்க எதுக்கு, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை தான் நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு பின்னாடி இருக்க பொருளாதாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தங்கம் எங்கேருந்து வாங்குறோன்றதை நம்ம பார்க்கணும். தங்கம் வந்து நம்மளோட சுரங்கத்துலேருந்து எடுக்கலை. நம்ம என்ன பண்ணுறோம், தங்கத்தை வந்து இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இம்போர்ட்ன்ற பட்சத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தங்கத்தை தான் நம்ம இந்தியாவுக்கு வந்து என்ன பண்ணுறோம், இம்போர்ட் பண்ணி அதை தான் நம்ம வந்து லோக்கலில் எல்லாருமே விற்கிறாங்க. அப்போது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தங்கத்தை நீங்கள் இறக்குமதி பண்ணுறீங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நம்ம வாங்கக்கூடிய காசு எதில் கொடுக்கணும்னா, அவங்க வந்து டாலர்ஸில் தான் வாங்குவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஐஎன்ஆரை டாலராக கன்வெர்ட் பண்ணி நம்ம கொடுக்கணும். அப்போ மோர் ஐஎன்ஆரை நம்ம அதிகமான ஐஎன்ஆரை கன்வெர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஐஎன்ஆரோட வேல்யூ வந்து கம்மியாயிட்டே போகும். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு புரியுற மாதிரி சொல்கிறேன், $90 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு டாலருக்கு வந்து நம்ம $90 கொடுத்தா தான் நம்ம $1 வாங்க முடியும். அப்போ $1 வாங்குறதுக்கு நம்ம $90 கொடுக்கணும்ல. அப்போ நீங்கள் அதிகமான ஐஎன்ஆரை கன்வெர்ட் பண்ணி நம்ம டாலராக வாங்கிட்டே இருந்தோம்னா இது வீக்காய் எங்கே போயிடும்னா, $90 ஒரு டாலருக்கு இருந்தது $100 ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆயிடும்னா, பொருள் என்னவோ சேம் தான். இப்போ தங்கம் வாங்குறீங்க, இன்டர்நேஷனல் மார்க்கெட்லேருந்து தங்கத்தை இறக்குமதி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பொருள் அதே பொருள் தான், ஆனால் கொடுக்க வேண்டிய விலை வந்து அதிகமாகிடும். $90 கொடுத்துட்டு இருந்த இடத்துல இப்போ அதே பொருளுக்கு நம்ம $100 கொடுத்தா தான் $1 வாங்க முடியும். அப்போ அந்த டாலரோட மதிப்பு இப்படி வச்சுக்கோங்களேன், 1 கிலோ தங்கம் இறக்குமதி பண்ணுறதுக்கு இவ்வளோ டாலர்ஸ், இல்லை ஒரு அவுன்ஸ் ஆஃப் கோல்டு வந்து இறக்குமதி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு அவுன்ஸ் எவ்வளோ போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஸோ $4700-800 வந்து ஒரு அவுன்ஸ் ஆஃப் கோல்டு இம்போர்ட் பண்ணுறதுக்கு. அப்போது நம்ம $90 கொடுத்துட்டு இருந்த இடத்துல இப்போ $100 அப்போ என்ன ஆகிடும், கிட்டத்தட்ட நம்ம அதிகப்படியான காசு, அப்போ 4,70,000 நம்ம என்ன பண்ணுற மாதிரி ஆகிடும், உங்களுக்கு கிட்டத்தட்ட அமௌண்ட் கொடுத்து வாங்குற மாதிரி ஆகிடும். அப்போ நம்ம எல்லாமே இந்த மாதிரி மாற்றிக்கிட்டே இருந்தோம்னா ஐஎன்ஆரோட ருப்பியோட வேல்யூ வந்து வீக்கன் ஆகிட்டே இருக்கும். இப்போ இது வீக்கன் ஆகும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் ஒன்று தான், புது ப்ராடக்ட் இல்லை, ப்ராடக்டோட வேல்யூ ஏறல, ப்ராடக்ட் அதே தான், ஆனால் நம்ம கொடுக்க வேண்டிய பணம் மட்டும் என்ன ஆகிடும், அதிகமாகிடும். ஏன்னா கன்வர்ஷன்னால. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். தங்கம் மட்டும் கிடையாது, இப்போ அதே மாதிரி இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் இப்போ இந்த US vs ஈரான் அன்சர்டனிட்டி போகிறதுனால ஆயிலோட ப்ரைஸஸும் உங்களுக்கு என்ன ஆகிடுது, கச்சா எண்ணெயோட விலையும் வந்து ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கு.
பிரெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $120 கிட்ட ட்ரேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஏறிக்கிட்டே போகும்போது இப்போ நம்ம வந்து திருப்பி ஆயிலை இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ஆயிலை இம்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம மறுபடியும் என்ன பண்ணணும், அதிகமான காசை கொடுத்து ஆயிலை வாங்கணும். ப்ளஸ் நம்மளோட டாலர் வீக் ஆகிறதுனால இன்னும் அதிகமான டாலர் கன்வர்ஷன் ரேட்டை அதிகமாக கொடுத்து நம்ம வாங்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே போயிடுவோம். ஸோ இது வந்து இன்ஃப்ளேஷனை அதிகப்படுத்தும். ஆல்ரெடி நம்ம இது பார்த்தீங்கன்னா இது எதை இம்பாக்ட் பண்ணோம்னா, FIIs வந்து இந்தியாவிலேருந்து ஆல்ரெடி உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட முதலீடெல்லாம் வெளியே எடுத்துகிட்டே போயிட்டு இருக்காங்க, செல் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் அதனால தான் ஸ்டாக்னன்ட் ஃபேஸில் இருக்குது. DIIs தான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் இது டாலர் வீக்கன் ஆகிட்டே போச்சுனால் இது எங்கே போய் முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டை ஒரு பெரிய லெவலில் ஹர்ட் பண்ணும். ஸோ இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகளில் யார் பணம் பண்ண முடியும், யாருக்கு இது லாபமாக முடியும்? இப்போது இம்போர்ட் பண்ணுறோம், இதெல்லாம் இருக்கட்டும். டாலர் INR வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. டாலரை கொடுத்து வாங்க வேண்டிய அமௌண்ட்டு ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. $90 இருந்தது $100 ஆகுது, $110 ஆகுது. இது யாருக்கு லாபகரமாக முடியும், யாருக்கு நஷ்டமாக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா IT கம்பெனிஸுக்கும் இது வந்து ஒரு லாபமாக முடியும். சாஃப்ட் கம்பெனிஸு, ஃபார்மா எக்ஸ்போர்ட்டர்ஸு, இவங்களுக்கெல்லாம் இது என்ன ஆகிடும், உங்களுக்கு ரொம்ப லாபகரமான ஒரு விஷயமாயிடும். ஏன்னா இவங்க வந்து சர்வீஸை வந்து அப்ராடு கொடுக்குறாங்க. இப்போ ஒரு லெட்ஸ் சே கூகுள் மாதிரி ஒரு நிறுவனம் வந்து இங்கே இருக்கிற கம்பெனிக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸை கொடுக்குறாங்க. வோல்வோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸுக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த ப்ராஜெக்ட்ஸை முடிச்சு கொடுத்த உடனே அந்த கம்பெனி என்ன பண்ணணும்னா, அவங்களோட சேலரியோ இல்லை பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸோ டாலரில் அனுப்புவாங்க. அப்போது முன்னாடி வந்து லெட்ஸ் சே ஒரு $1 million அனுப்புகிறாங்க அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்படின்னா, இங்கே $90 இருக்கும்போது இவங்களுக்கு 9 கோடி கிடைக்கும். ஆனால் அதே ப்ராஜெக்ட்டு அதே வேலை தான் இப்போ அதே ஃபாரினர் கம்பெனி வந்து $1 million அனுப்புகிறாங்க. ஆனால் இங்கே வந்து $90 இருந்த டாலர் $100 ஆயிடுச்சுன்னா 9 கோடி கிடைக்க வேண்டிய இடத்துல கம்பெனிக்கு 10 கோடியே கிடைக்கும். அப்போது யாரெல்லாம் சர்வீஸை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு டாலரில் அவங்களோட இன்கம் வருதோ அவங்களுக்கெல்லாம் இது லாபகரமாக முடிஞ்சிடும். ஸோ அப்போ IT கம்பெனிஸாக இருக்கட்டும், ஃபாரினில் அவங்களோட சர்வீஸை கொடுக்குற ஃப்ரீலான்சர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபார்மா எக்ஸ்போர்ட்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை வேறு விதமான விஷயங்களை எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரிட்டர்ன் வந்து அவங்களோட காசு வந்து வருமானம் வந்து டாலராக வரும்போது ருப்பி வீக்கன் ஆச்சுன்னா டாலரோட மதிப்பு நமக்கு ஜாஸ்தியாக கொடுத்து வாங்கணுன்ற பட்சத்தில் இவங்களுக்கு இது வந்து ரொம்பவே அதிகமான ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இது யாருக்கு உங்களுக்கு நஷ்டமாக போய் முடியும்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில் மிடில் கிளாஸ் தான் அஃபெக்ட் ஆவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம ருப்பி வீக்கனாக நீங்கள் விலை கொடுத்து வாங்க வேண்டிய பொருட்கள் எல்லாமே அதிகமாகிடும். இப்போ இப்படி வச்சுக்கோங்களேன், க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து பிரெண்டோட ப்ரைஸு 120, லெட்ஸே 100 இருக்குது, இப்போ 110 போகுது, இல்லை 120 போகுது. அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு என்ன ஆகிடும்னா, இப்போ இவங்க வந்து $100 கொடுத்து வாங்க வேண்டியது $120 கொடுத்து வாங்கணும். ப்ளஸ் $90 இருந்த டாலரு கன்வர்ஷன் ரேட்டு $100 மாறிடுச்சு. அந்த பொருளோட வேல்யூவும் ஏறிடுச்சு, ருப்பீஸோட வேல்யூவும் கம்மி ஆயிடுச்சு. இப்போ டபுளாக என்ன பண்ணுறாங்க, இவங்க அதிகபட்ச காசை கொடுத்து அதை வாங்க வேண்டியதாகிடுச்சு. அப்போது ஒரு இம்போர்ட்டர் வந்து இதெல்லாம் வாங்கிட்டு மக்களுக்கு அதே ரேட்டில் கொடுப்பாரா? கிடையாது. ஏன்னா நம்ம ஆயிலை இம்போர்ட் பண்ணும்போது அதுக்கு மேலே உங்களுக்கு ஸ்டேட் டேக்ஸ் இருக்குது, ப்ளஸ் சென்ட்ரல் டேக்ஸ் இருக்குது, ப்ளஸ் அந்த இம்போர்ட்டரோட கமிஷன்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக விலைவாசி எங்கே போய் முடியும்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோலோட ப்ரைஸும் டீசலோட ப்ரைஸும் என்ன ஆகிடும், உங்களுக்கு ஏற்றத்தை பார்க்கும். அப்போ பார்க்கும்போது இது யார் தலையில் போய் விழுன்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில் மிடில் கிளாஸ் தலையில் தான் போய் விழும். ஏன்னா இப்போ இது எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட்டுக்கு பெட்ரோல் டீசல் ஏறிடுச்சுன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய ரேட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போ லட்சே ஒரு ஃபார்மர் இருக்கார், சார் நான் ஒரு விவசாயி, எனக்கு ஏன் இது, உங்களுக்கும் இது பிரச்சனை தான். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு உங்களோட கூட்ஸை அனுப்ப ட்ரை பண்ணுவீங்க. அப்போ முன்னாடி வந்து ஒரு $1000 வாங்கினவர் இப்போ $1100 கேட்பார், $1200 கேட்பார். அப்போ இது $1100, $1200 டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஏறுதுன்ற பட்சத்தில் அப்போ பொருளோட விலையில் ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் கம்மியாகும். அப்போது ஒரு வேலை செய்யக்கூடியவர், ஒரு விற்பனை பண்ணக்கூடியவர் அவரோட பொருளோட விலையில் ப்ராஃபிட் மார்ஜினை கம்மி பண்ணுவார்னா பண்ண மாட்டார். அப்போ உடனே என்ன பண்ணுவார், இப்போது 100 கிலோ தக்காளி போயிட்டுருக்கு, லட்சே அதோட விலை இவ்வளோ எக்ஸ் அமௌண்ட் அப்படின்னா, இப்போது டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் பெட்ரோல் டீசல் விலையினால டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஜாஸ்தியானதுனால அது வந்து ப்ராஃபிட் மார்ஜினை கம்மி பண்ணுதுன்னா உடனே இவர் என்ன பண்ணுவார், அந்த ப்ராஃபிட் மார்ஜினை இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுவார். அப்போது இவ்வளோக்கு வித்துட்டு இருந்த தக்காளி வந்து இவர் என்ன பண்ணுவார், ஒரு $5 $10 எக்ஸ்ட்ரா வச்சு வைக்க ட்ரை பண்ணுவார். அப்போ இது எங்கே போய் முடியும்னா, கட்சியில் கன்சியூமர் தலையில் வந்து விழும். அப்போ இது வந்து இன்டர்நேஷ்னல் நடக்கிறது கிடையாது, இன்டர்நேஷ்னலில் இருந்து கடைசி சாமானிய மக்களுக்கு வரைக்கும் வந்து இது நிற்கும். ஸோ இப்போ உங்களுக்கு இம்போர்ட் பண்ணுற பொருட்கள் நீங்கள் நம்பிக்கிற மாதிரி வெஜிடபிள்ஸ் மட்டும் கிடையாது,
இம்போர்ட் பண்ணுற பொருட்கள்னு வரும்போது ஒரு ஃபோனாக இருக்கட்டும், டேப்லெட்டாக இருக்கட்டும், நம்ம மெடிசன்ஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. அப்போ இம்போர்ட் பண்ணுற ஒரு பொருட்களும் என்ன ஆகிடும், விலை ஏறிக்கிட்டே போகும். ஏன்னா இங்கே இருக்கிற ஒருத்தர் வந்து இம்போர்ட் பண்ணுவார், அந்த இம்போர்ட் பண்ணிட்டு தான் இவர் விற்பார். அப்போ இம்போர்ட் பண்ணி விற்கும் போது $100 தான் அந்த பொருளுக்கு வேல்யூன்னு $100 தான். ஆனால் டாலரில் $100 கொடுத்து வாங்கணும். ஆனால் $100க்கு முன்னாடி நான் வந்து என்ன கொடுத்தேன், 9,000 கொடுத்தேன். இப்போ வந்து 10,000 கொடுக்கணும். அப்போ 10,000 அதே பொருளுக்கு எக்ஸ்ட்ரா $1,000 கொடுத்து வாங்குறேன். ஏன்னா $90 இருந்த டாலரு $100 ஆயிடுச்சு INR. அப்போ எனக்கு தேவையில்லாமல் இது எக்ஸ்ட்ரா செலவு. அப்போ அந்த இம்போர்ட் பண்ணார்ல, அந்த இது எங்கே எடுத்துகிட்டு போய் வைப்பார்னா கடைசியில் கன்சியூமர் தலையில் தான் அந்த $1,000 எடுத்துகிட்டு போய் போடுவார். அது யார் தலையில் வந்து விழும்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் கன்சியூமர் தலையில் தான் வந்து விழும். இதுதான் இன்ஃப்ளேஷன், பண வீக்கம்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி ஒரு விஷயத்துலையும் நமக்கு சின்ன விஷயத்துலையும் உங்களுக்கு டாலரில் நம்ம INR வீக்காக வர்றதுனால இது எல்லாமே கடைசியில் கன்சியூமர் கிட்ட தான் வந்து விழும். ஸோ இதற்காக தான் நம்மளோட பிரதமர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் சொல்ல வந்தது வந்து ஏதோ கோல்டு வாங்காதீங்க, ஃபாரின் ட்ரிப்பு போகாதீங்க, ஃபர்டிலைசரே வாங்காதீங்க, ஃபாரின் ப்ராடக்டே வாங்காதீங்கன்னு சொல்ல வரல. இதில் நான் புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, அவர் சொல்ல வந்தது வந்து அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொருளாதாரம் வந்து ருப்பி வீக்கன்ஸ் ஆகுது. அந்த ருப்பி வீக்கன் ஆகாமல் விடுறதுக்காக முடிஞ்ச வரைக்கும் இம்போர்ட் பண்ணக்கூடியதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னும் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கோல்டு அவர் வாங்க வேணாம்னு சொல்லிட்டாரு. ஆனால் அவர் சில்வரை பற்றி சொல்லலை. ஆனால் இங்கே சில்வர் நேற்று என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு உங்களுக்கு பெருசாக ஏறல, இன்டர்நேஷனல் மார்க்கெட்லேயும் ஏறல. ஆனால் சில்வர் கிட்டத்தட்ட 6-7% உயரத்துக்கு போயிடுச்சு. ஏன்னா இப்போ இது இல்லைன்னா அப்போ நெக்ஸ்ட் மக்கள் என்ன பண்ணுவாங்க, அடுத்தது எங்கே போய் வாங்கலான்னு பார்ப்பாங்க. அப்போ சில்வர் என்ன ஆயிடுச்சு, ஒரு பெரிய பீக் அடிச்சு நேற்று. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொருளாதாரம் இதுதான். ஸோ ஒரு ருப்பி நம்மளோட கரன்சி வீக்கன் ஆகும்போது அதுக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல்கள் கடைசியில் ஒரு சாமானிய மக்கள் மேலே தான் வந்து விடியும். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்படி பிளான் பண்ணுன்றது தெளிவாக பிளான் பண்ணணும். அப்போது சார் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் சரி கோல்டு வாங்கலை, அப்போ நான் எதில் போய் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ யோசிச்சு பாருங்களேன், 5 வருஷத்துக்கு முன்னாடி $60 இருந்த டாலரு இன்னைக்கு $90 இருக்கு. நாளைக்கு $100 ஆச்சுன்னா 60லேருந்து 100ன்றது நல்ல லாபம் தானே. ஸோ அப்போது நம்ம வெறும் INR இது தான் இல்லை, ஃபிசிக்கல் டாலர்ஸ் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் லாபகரமாக முடியக்கூடிய விஷயம் இருக்குது. US ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க பாருங்க, ஆல்ரெடி US ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை நான் இங்கேருந்து எடுத்துகிட்டு நான் $90 $80 இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ அதே US ஸ்டாக்கு மேலேயே ஏறிடுச்சு. அதை விற்றுட்டு திருப்பி இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரும்போது $80 வாங்கினது நான் INR இருக்கும்போது இன்னைக்கு $100 ஆயிடுச்சு. அப்போ ரிட்டர்ன் வரும்போது எனக்கு ஸ்டாக்கோட ப்ளஸ் டாலர் கன்வர்ஷனே எனக்கு ப்ராஃபிட் வரும். ஸோ அப்போ US ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் இது லாபகரமாக முடியும். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு எந்த இடத்துல எதை யூஸ் பண்ணணும், எங்கே போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா இட் வில் பி பெட்டர். ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து ஹேண்ட் கேஷில் உட்காரதும் தப்பு கிடையாது. நம்ம முடிஞ்ச வரைக்கும் கேஷ் இன் ஹேண்டை வச்சுட்டு நல்ல ஒரு ரேட் வரும்போது கரெக்டாக வாங்கலாம். ஸோ இப்போ அதுக்குண்டு கோல்டே வாங்கக்கூடாதா அப்படின்னு கிடையாது. ஸோ கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஒரு சிட்டிலையோ சின்னதாக அக்யூமுலேட் பண்ணிகிட்டு இருக்கிறது நம்ம பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ அவர் சொல்ல வந்தது வந்து ஒரு மெஜாரிட்டியாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்ஸ்டிடியூஷன் லெவலில் நீங்கள் பெருசாக வாங்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி சாமானிய மக்கள் நம்ம என்ன பண்ணுறோம்னா கோல்டு நிறைய வாங்கிட்டே இருப்போம். இப்போ கல்யாணத்துக்கு இதுக்கு எல்லாமே இது வந்து நம்மளோட பாரம்பரியமாக நம்ம தங்கத்தில் போடுறதுன்றது ஒரு நார்மலான ஒரு விஷயம். ஸோ இந்த டைமில் அவர் ரிக்வஸ்ட் பண்ணுறது என்னன்னா, ஒரு வருஷத்துக்கு வேணான்ற மாதிரி சொன்னதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொருளாதாரம் இது. ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் நான் சொல்கிறது என்னென்னா, இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நம்ம இன்ஃப்ளேஷன் இன்னும் எனக்கு இன்ஃப்ளேஷன் பற்றி ஃபுல்லாக புரியல சார், எனக்கு இன்ஃப்ளேஷன் பற்றி போர்டில் ஒரு டீட்டெயில்டு வீடியோ கொடுக்கறனால கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், வேணும்னா டெஃபினட்டாக நான் அதை பற்றி ஒரு டீட்டெயில்டு வீடியோவும் போடுறேன். எப்படி ஒரு ருப்பி வீக்கன் ஆகிறது வந்து ஒரு சாமானிய மக்களுக்கு எப்படியெல்லாம் போய் அஃபெக்ட் ஆகலான்ற ஒரு பெரிய சைக்கிள் பை சார்ட் வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். இது இல்லாமல் இன்னும் ஒரு சைடில் என்ன ஒரு டிஃபிகல்ட்டி ஆகிடும் பார்த்தீங்கன்னா, ருப்பி வீக்கன் ஆகிட்டே போச்சுன்னா நம்ம பசங்க வந்து ஃபாரினில் போய் படிக்கிறதுக்கு ஆசைப்பட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ என்னென்னா அதுவே ரேட்டு ஜாஸ்தியாகும். $30,000 இது வந்து எஜுகேஷன் ஃபீஸுன்னு நம்ம கட்டலாம் பிளான் பண்ணியிருப்போம். ஆனால் உங்களுக்கு லட்சே $90 இருக்கும்போது நீங்கள் ஒரு 27 லட்ச ரூபா அந்த மாதிரி கட்டலாம்னு இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ $100 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதே 27 லட்சம் 30 லட்சம் ஆகிடும். அப்போ கடைசியில் யார் தலையில் வந்து விழுது பார்த்தீங்களா? சின்ன விஷயங்களும் நமக்கு வந்து அது அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி பொருட்களோட விலை வந்து ஏறிக்கிட்டே போச்சு. இங்கே உங்களுக்கு பெட்ரோலோட விலையும் டீசலோட விலையும் ஏறும்போது மற்ற பொருளையும் அதை அஃபெக்ட் பண்ணும். பெட்ரோ டாலர்ன்ற ஒரு பெரிய கான்செப்ட் இருக்குது, வேணும்னா அதையும் சொல்லுங்கள், நான் டீட்டெயிலாக பெட்ரோ டாலர் பற்றியும். ஏன்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொருளாதாரம் தான் வேர்ல்டையே எக்கனாமிக்கே எப்படி ரன் பண்ணுதுன்ற ஒரு பெரிய விஷயம் இருக்குது. அதை பற்றின டீட்டெயில் வீடியோ வேணும்னாலும் கேளுங்க, நான் டெஃபினட்டாக போடுறேன். என்னென்னா ஒரு சின்ன விஷயங்கள் அப்படியே பொருள் விலை ஏறிக்கிட்டே போகுது. ஆனால் நம்மளோட சேலரிஸ் வந்து ஏறிக்கிட்டே போகுமானா கிடையாது. ஸோ அதனால தான் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பொருட்கள் வரை இன்ஃப்ளேஷன் ஏறிட்டு இருக்கோம். ஆனால் இந்த சைடில் அதுக்கேற்ற இன்ஃப்ளேஷன் ரேஞ்சுக்கு நம்மளோட சேலரி ஏறாது.
ஸோ இதனாலையும் கடைசியில் இது மிடில் கிளாஸில் தான் போய் என்ன ஆகும், உங்களுக்கு அவங்க தலையில் தான் இது போய் விழும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எப்படி சேஃப்கார்டாக பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரபுளஸ் டைம், இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வார் டைமில், ஒரு கிரைசிஸ் டைமில், ஏன்னா நம்ம ஜென்ரேஷன் வந்து ஒரு பெரிய கிரைசிஸை பார்த்ததில்லை. ஸோ 1918ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் சைக்கிள் கிராஷ்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய டிப்ரெஷன், கிரேட் டிப்ரெஷன்லாம் அமெரிக்கா சந்திச்சிருக்கு. அந்த மாதிரி ஒரு இதுவை வந்து நம்ம ஜென்ரேஷன் இன்னும் பார்க்கல. ஸோ அந்த மாதிரி வரக்கூடாதுன்னு நம்புவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய டிப்ரெஷன்லாம் வந்து அமெரிக்கா சந்திச்சிருக்கு. அதனால் அவங்களுக்கு ஓரளவுக்கு அனுபவம் இருக்குது. இப்போ நம்ம ஜென்ரேஷனில் நிறைய பார்த்ததில்லை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் யங் ஜென்ரேஷன்ஸு ஒரு 20ஸ்ல இருக்க, 21ஸ்ல இருக்க, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம அமௌண்ட்டை வந்து எங்கே சேஃப்கார்ட் பண்ணலாம், எந்த இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளோட அமௌண்ட் சேஃபாக இருக்கும். நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன், இன்ஃப்ளேஷன் இவ்வளோ ஏறிட்டுருக்கு. அப்போ நான் வந்து என்னோட வேலையை நான் எப்படி மெருகேற்றிக்கணும், என்ன மாதிரி ஸ்கில்லை நான் வளர்த்துக்கணும், சேலரி வந்து எப்படி இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறக்கூடிய அளவுக்கு நான் வந்து கரியரில் க்ரோத் ஆகணும். ப்ளஸ் இன்ஃப்ளேஷன் இருக்க டைமில் இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே பண்ணணுன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா வில் பி a better class of people. ஸோ நம்மளோட பிரதமர் சொன்னதுக்கான பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன் இந்த பொருளாதாரம் தான். ஸோ இது உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினச்சேன். ஏன்னா ஜஸ்ட் எதுவுமே தெரியாமல் கோல்டு வாங்க வேணான்னு சொன்னது, எதுக்கு ஒரு கோல்டு வாங்க வேணான்னு சொல்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சிடக்கூடாது. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஃபினான்ஸ் வந்து இதுதான். ஸோ இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை தாண்டி நம்ம வாங்குறோமா வாங்கலையான்றது உங்களோட டெசிஷன். பட் இது ஃபைனலாக நம்ம எங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டு சேஃபாக இருக்குன்றது தான் நம்மளோட முக்கியமான ஐடியாலஜியாக இருக்கணும். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர்.